வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரோஷோவில் பேசிக் இந்த ஸ்டெப்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுட்டோம்னாக்க நமக்கு எந்த பேட்டர்ன் பார்த்து பின்னுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இது ஸ்டார்டிங் பேசிக் இது போடுறேன் நான். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்லிப் நாட் போடணும். இதுதான் இந்த ஸ்டார்ட் பண்ணுறதில் நம்மளோட யான் இதில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கரில் சுற்றிக்குவோம். இதை இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இது கீழே இருக்கணும். இந்த டெயில் இருக்கு இல்லையா, இது கீழே இருக்கணும். இந்த ஒர்க்கிங் யான் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று இப்படி சுற்றிட்டு இப்போ பெருசாக வருதா. இப்போ இந்த ஒர்க்கிங் யான் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டோடு இணைஞ்சிருக்குல்ல, அதை ஒர்க்கிங் யான் அப்படின்னு சொல்லுவோம். இதை இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாக்க இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு டைட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இல்லையா, இப்போ இதை பிடிச்சி இழுக்கிறேன்னா இது டைட் ஆகும். அப்படி போட்டோன்னா நம்ம கரெக்டாக நாட் போட்டிருக்கிறோன்னு அர்த்தம். இதை இழுத்தோம்னா நமக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான நாட் போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி இந்த டெயில் இது கீழே இருக்கணும். ஒர்க்கிங் ஆன் மேலே கொண்டு வந்துட்டு திருப்பியும் இப்படி உள்ளே வர விட்டு இது வழியாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நாட் இப்படி வரும். இப்போ இந்த ஒர்க்கிங் ஆன் இருக்கு இல்லையா, இதை நான் பிடிச்சி இழுக்கிறேன். இழுக்கவும் இங்கே டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த இதுதான் நமக்கு லூஸ் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். சிஹெச் அப்படின்னு வந்து பேட்டர்னில் எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இது மேலே இருக்கு இல்லையா, இப்படி ஜஸ்ட்டு சுற்றி இந்த இதை வந்து உள்ளே இப்படி இழுக்கணும். இப்படி ஒன்று போட்டுட்டோம்னா ஒரு செயின் வி ஷேப்பில் நமக்கு தெரியும். வி ஷேப்பில் இருக்குங்க இல்லையா, ஒரு மொட்டு மாதிரி. ஸோ இது வந்து ஒரு செயின். ஹூக்கில் இருக்கிறத வந்து செயினாக கணக்கெடுக்கக்கூடாது, நாட் போட்டதையும் செயினாக கணக்கெடுக்கக்கூடாது. இப்போ பேட்டர்னில் வந்து ஒரு 11 ஸ்டிச் 10 ஸ்டிச்சு அப்படின்ட்டாக்க இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ திருப்பியும் அதே போல் ரெண்டாவது ஸ்டிச் போடுவோம். செயின் 2, செயின் 3. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இப்போ இந்த ஹூக்கில் மாட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சும்மா இப்படி இழுத்தோம்னா பெருசாகும். இந்த மாதிரி கேப்பையும் நீங்கள் வச்சுக்கணும். இப்படியே நீங்கள் வந்து இப்படியே வந்து நீங்கள் இப்படி செயின் போட்டிங்கனாக்கா இது வந்து சம்மந்தமே இல்லாத பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தப்பாயிடுச்சு அப்படின்ட்டாக்க இப்படி இதை எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை அப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. திருப்பியும் ஒயரை வந்து ஹூக்கை உள்ளே விட்டுட்டு இதை நூலை கொஞ்சம் இந்த ஒர்க்கிங் ஆன் இருக்கு இல்லையா, இதை இழுத்திங்கனாக்கா டைட் ஆயிரும். ஸோ சின்னதாயிரும் நமக்கு ஹோல். இப்போ 1 2 3 போட்டிருக்கோம். 4 5 6 7 8 9 10. இப்போ 10 ஸ்டிச் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஹூக்கை வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணோம்னா, நீங்கள் இப்படி கொஞ்சம் பெருசாக்கி விட்டுடுங்க. ஸோ சட்டுன்னு உருவி போகாது. இந்த மாதிரி விட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து 10 ஸ்டிச் இருக்கான்னு கவுண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வியும் தான் நமக்கு ஒரு ஸ்டிச்சு. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது, ஹூக் இருக்கிறத கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு வந்து 10 ஸ்டிச் இங்கே இருக்குது. இதுதான் செயின் ஸ்டிச்சு. நம்ம இதை வந்து நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளில் வந்துடாது, பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.